சேஃபே டிஎன் ஃபண்டமெண்டல் ஒரு இந்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட என்னென்ன பேர்ஸ்லாம் சேல்ஸுக்கு இருந்தால் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சாண்டில் ஆஸ்திரேலியனில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்து இருக்குது. இந்த பேரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1800 கொடுத்தலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹெவி போட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரஸ்டடும் பார்த்தீங்கன்னா டபுள் கிரஸ்டடில் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் இருக்குது. சிராஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேர் 1500 கொடுத்தலாம். மேலோட பூட் வந்து பாருங்கள் எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஆல்ரெடி இந்த ஃபீமேலாம் ஒரு சிக்கோட இருந்திருக்கும். அதுக்கான ப்ரூஃப் வீடியோவும் நம்மள்ட்ட இருக்குது, வேணுங்கிறோம் கேட்டு வாங்கிக்கலாம். இந்த பேருமே பார்த்தீங்கன்னா சேலுக்கு இருக்குது. இதோட ப்ரைஸு 1500 பண்ணி கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கர்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வச்சிருச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு முட்டை வச்சிரும். வித் சிக்கோட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1500 கொடுத்துடலாம். ஐசைனா பார்த்துக்கோங்க, தெளிவாக இருக்கும் போகிறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அடியும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியனில் பார்த்தீங்கன்னா ரெட்டு மேலு, பிளாக்கு ஃபீமேலு. இது ஒரு 1.5னா கொடுத்துடலாம். இதுவே பார்த்தீங்கன்னா பூட்லாம் நல்லா ஹெவியாக இருக்கும், கிரஸ்டர் தான். எதுவுமே ஒரு 1.5Kனா கொடுத்துடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்பி இருக்குது. மேக்பியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1600 கொடுத்துடலாம். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 100% மேல் ஃபீமேல்லாம் பேராக தான் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலுக்கு லைட்டாக லெக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வளைஞ்சிருக்கும். மற்றபடி நடக்கும், நல்லா கூவும், எல்லாமே பண்ணும். அதனால தான் இந்த ரேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கர்ணை இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையோட இருக்குது. இந்த பேர் பார்த்தீங்கன்னா ஜீனி பேர். இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் எக்லே வந்து பண்ணிச்சு நைட்டு எடுத்துக்கும் போது. இந்த பேருமே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா முஸ்கி இருக்குது. முஸ்கியில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் ஹெவி பெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் இருக்குது. மேல் வந்து சில்வரு, இப்போ ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சில்வர்லேயே வந்து அந்த ஒரு மாதிரி ஜீனி அடிச்சிருக்கோம். இந்த பேரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1300 கொடுத்துடலாம் ஃபைனல் பண்ணி. ஏன்னா நல்ல பேர் இது. இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ பேர் போட்டது தான். அதனால் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு 1300 கொடுத்துடலாம். மார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். புறாவுமே பார்த்தீங்கன்னா ஷேக்கிங்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். முஸ்கி வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து கொஞ்சம் நேரில் கூட வந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா முஸ்கி நம்மள்ட்ட நிறையா கிடக்குது, மேலு ஃபீமேலு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. தனித்தனியாக வேணுங்கிறவங்களும் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிராஜில் மேலு, முஸ்கியில் ஃபீமேல், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பேராகவே கிடக்குது. இதுனா ஒரு 1300 கொடுத்தலாம். பீஸ் 750 சொல்லிட்டு. தனித்தனியாக வேணுங்கிறவங்களும் பிரித்து வாங்கிட்டு போகிறனாலும் வாங்கிட்டு போய்க்கோங்க. முஸ்கி ஃபீமேல் கிடக்குது, சிராஜில் மேல் கிடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டைகரில் ஒரு முஸ்கி பேர் கிடக்குது. இது ஒரு 1500 வரும். 1500 வரதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இதோட கலர்ஸ் தான். அந்த சில்வர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1300 தான் வரும். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் பொறுமையாக. நம்ம எதுனாலுமே ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்கலாம் நல்ல ரேட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேராக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில்வரும் பார்த்தீங்கன்னா முட்டைக்கு துரத்திக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோ வேணாலும் நம்மளுக்கு லேட்டாக சென்ட் பண்ணுறதுனா பண்ணி விடலாம். இது அண்டியில் பார்த்தீங்கன்னா தனித்தனியான நிறையா முஸ்கி கிடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன்டைலில் ஒரு மேல் இருக்குது பியூர் ஒயிட்டில். ஃபேன்டைல் மேல் வேணுங்கிறவங்களும் நம்மளுக்கு தனியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபேன்டைல்லே மேல் மட்டும் கிடக்குது ஒரு பியூர் ஒயிட்டில். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கேப்ஸ் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெட்டு முஸ்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மேலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பார்க்க ஃபீமேல் மாதிரி தான் தெரியுது. பேரிங் சென்டம்ஸ்லாம் காமிச்சிட்டு இருக்கும் முஸ்கியில். வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கைஸ்.